Hi, welcome to my channel Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது வந்து Unit 5 Trial Balance Part 2. Right. From the following balances extracted from the books of Pearl, a trader prepare a trial balance. So trial balance prepare பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் டெபிட் சைடில் வந்து அசெட்ஸும் எக்ஸ்பென்சஸும் கிரெடிட் சைடில் வந்து லயபிலிட்டிஸும் இன்கம்ஸும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ரைட், இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். கேபிட்டல் இஸ் அ லயபிலிட்டி கிரெடிட் சைட், பில்ஸ் ரிசீவபிள் அசெட் டெபிட் சைட். Next, wages expenses debit side. Drawing எப்பயுமே it is debit side. Purchases expenses debit side. Interest on investment income credit side. Custom duty expenses debit side. Computer is an asset debit side. Sales income credit side. Opening stock debit. So stock சொன்னாவே எப்பயுமே debit தான் சொன்னேன். Next, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் Pearl trial balance. Okay, capital it's a liability. Okay, bills receivable asset debit side. Wages expenses. Drawings it is a debit side. Purchases and expenses. Interest on investments and income, அதனால தான் இங்கே போட்டிருக்காங்க. Custom duties and expenses. Computer is an asset. Sales it's an income. Opening stock சொன்னாவே it's a debit side. Next question. Right, the following balances are extracted from the books of Murli as on 31st March 2017. Prepared trial balance. So sales இங்கேயும் சொன்ன டெபிட் சைடில் என்னென்ன போகணும், அசெட்ஸும் எக்ஸ்பென்சஸும். கிரெடிட் சைடில் என்னென்ன போகணும், லயபிலிட்டிஸும் இன்கம்ஸும். ஸோ சேல்ஸ் இட்ஸ் அண்ட் இன்கம், இன்ட்ரெஸ்ட் பெய்ட் இஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, சேல்ஸ் வந்து கிரெடிட் சைட், இது டெபிட் சைட். ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் மீனிங் என்னென்னாக்கா, இன்னாக்கா உள்ளார வருது. எப்போ உள்ளார வரும், நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் உள்ளார வரும். ஸோ ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். ஸோ ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் இஸ் நத்திங் பட் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் இட் இஸ் சேல்ஸ்னா இட்ஸ் அன் இன்கம். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் சைட். டிப்ரிசியேஷன் டெபிட் சைட்ஸ் எக்ஸ்பென்சஸ். ஆஃபீஸ் ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைட். ஆடிட் ஃபீஸ் டெபிட் சைட். ஆக்டர் டியூட்டி டெபிட் சைட். லேண்ட் அசெட் டெபிட் சைட். கேபிட்டல் liability credit side. பேங்க் ஓவர் டிராஃப்ட் liability credit side. அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இட்ஸ் அன் இன்கம், இன்ட்ரெஸ்ட் பெய்ட் எக்ஸ்பென்சஸ், ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ், depreciation it is an expenses, office rent expenses, audit fees expenses, auctor duty expenses, land it's an asset, capital is a liability, bank overdraft liability. ஸோ ரெண்டுத்துமே டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே டேலி ஆகிடும். டேலி ஆகலைன்னா இட்ஸ் ராங். Next question. From the following balances extracted from the books of Ashok, a merchant of Chennai, prepared trial balance. So building it's an asset. So debit side நம்ம என்னென்ன போடுவோம், அசெட்ஸும் எக்ஸ்பென்சஸும். கிரெடிட் சைடில் என்னென்ன போடுவோம், லைபிலிட்டிஸும் இன்கம்ஸும். ஸோ பில்டிங் இஸ் அன் அசெட், பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டி, டெட்டார் அசெட், கேஷ் அட் பேங்க் அசெட், இன்சூரன்ஸ் பெய்ட் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் ரிசீவ் சொன்னதுனால இன்கம், டொனேஷன் கிவன் நம்ம கொடுக்குறோம் இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ், லோன் பாரோட் இட்ஸ் அன் லைபிலிட்டி, லோன் பாரோட் நீங்கள் லோன் கடன் வாங்குறீங்க இட்ஸ் அன் லைபிலிட்டி, கன்வெயன்ஸ் சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ், salaries expenses, capital liability, furniture asset, motor vehicle asset, patent asset, goodwill asset. ஸோ இப்போ இது மாதிரி போகணும். ட்ரையல் பேலன்ஸ் in the books of Ashok trial balance. Building it's an asset, bills payable it's an liability, debtor asset, cash at bank asset, insurance paid expenses, rent received income, donation given as expenses, loan borrowed liability, conveyance charges expenses, salaries expenses, capital it is a liability. Furniture asset, motor vehicle asset, patent asset, goodwill asset. ஸோ ரெண்டுமே நீங்கள் பண்ணிங்கன்னா டேலி ஆகிடும். Next question. Prepare trial balance from the following balances of Balraman. Capital it's a liability, drawing it's debit side, furniture it is an asset, stock எது சொன்னால் debit, bills receivable asset, bills payable liability, purchases expenses, sales income, discount allowed expenses, discount received income, rebates expenses, office lighting expenses, printing and stationery expenses, bank loan liability, computer asset, debtor asset, cash in hand asset, cash at bank asset, general expenses, credit assets liability. So debit side la என்ன போடுவீங்க, அசெட்ஸும் எக்ஸ்பென்சஸும். கிரெடிட் சைடில் என்ன போடுவீங்க, லைபிலிட்டிஸும் இன்கம்ஸும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க.
ரைட். ஸோ இது மாதிரி போட்டாங்க. கேபிட்டல் இட்ஸ் a liability, drawing debit side, furniture asset, stock asset, bills receivable asset, bills payable liability. இங்கே என்னென்ன போடுவீங்க, அசெட்டும் எக்ஸ்பென்சஸும். இங்கே லைபிலிட்டிஸும் இன்கம். Purchases expenses, sales income, discount allowed debit, discount received credit, income expenses. Next, repairs expenses, office expenses, stationery expenses, bank loan liability, computer asset, debtor assets, cash in hand asset, cash and bank asset, general expenses, creditors, it's a liability. So ரெண்டுமே tally ஆச்சுன்னா balance ஆயிடும். Next, the following balances are extracted from the books of Prabhu as on 31st March 2017. Prepared trial balance. So discount allowed expenses, cash in hand asset, capital it is a liability, salaries expenses, furniture asset, loans borrowed liability, lighting expenses, commission paid expenses, purchases expenses, sales income. ஸோ இதேமாதிரி டேலி பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு வரும். டிஸ்கவுண்ட் அலவுட் எக்ஸ்பென்சஸ், கேஷ் இன் ஹேண்ட் அசெட், கேபிட்டல் லைபிலிட்டி, சேலரிஸ் எக்ஸ்பென்சஸ், ஃபர்னிச்சர் எக்ஸ்பென்சஸ், லோன் borrowed liabilities, லைட்டிங் எக்ஸ்பென்சஸ், கமிஷன் பெய்டு எக்ஸ்பென்சஸ், பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் இன்கம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே 92,000 வருது, இங்கே வந்து 24,000 கம்மியாக வருது. அப்படின்னா சம்திங் யூ ஆர் கெட்டிங் இன் 86,000 அப்படி ஏதோ சம்திங் டிஃப்ரென்ஸ் வந்து 24,000 வருது. ஸோ எப்பவுமே ரெண்டுமே பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் ஆகலைனாக்கா சம்திங் ஏதோ எரர் இருக்குது. அது மாதிரி எரர் இருக்க பிளேஸில் நம்மளால் இமீடியட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னா அப்போ டெம்பரரி ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ரைட். நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 10,000 வந்து டிஃப்ரென்ஸ், இங்கே வந்து 20,000, இங்கே வந்து 22,000. ஸோ 12,000 இங்கே கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 12,000 போட்டுட்டு ரெண்டுமே நான் 22,000 டேலி பண்ணுவேன். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் இட்ஸ் அ டெம்பரவரி அக்கௌண்ட் டு ஃபைண்ட் அவுட் த எரர்ஸ் லேட்டர். இமீடியட்டாக என்னால் பண்ண முடியாது, பட் ஃபர்தராக பண்ணுறது தான் வில் கால் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ரைட். நெக்ஸ்ட், ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த புக்ஸ் ஆஃப் சித்ரா, ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ adjusted purchases, right? Adjusted purchases, it's a debit. Rent paid expenses, discount received income, carriage inward expenses, stock debit side, advertisement expenses, general expenses, commission paid expenses, capital liability, sales it's an income. ஸோ அவ்வளோதான். ஸோ adjusted purchases நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தராக படிப்போம். ஸோ adjusted purchases ஓப்பனிங் ப்ளஸ் purchases ப்ளஸ் direct expenses மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் எல்லாத்தையும் எடுத்தாக்க வில் கெட் அப் adjusted purchases. ரைட். ரெண்டுமே டேலி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.